அனைவருக்கும் வணக்கம். கேபிஒய் பாலா குறித்து பத்திரிகையாளரான உமாபதி யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விஷயங்களை அவர் பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக பாலா ஒரு வெளிநாட்டு கைக்கூலி என்றும், அவர் கொடுத்த எல்லா ஆம்புலன்ஸும் போலியானவை என்றும், அவைகளுக்கு எல்லாம் இன்சூரன்ஸ் என்பதே இல்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் அவருக்கு பின்னால் சர்வதேச வில்லன்கள் எல்லாம் உள்ளார்கள் என்றும் அவர் கூறியிருந்தார். இந்த பேட்டியானது சமூக ஊடகங்களில் வைரலாகி பாலாவுடைய சமூக சேவைகளை பாராட்டி வந்த ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பாலாவின் உதவிகள் குறித்து பரவக்கூடிய விமர்சனங்கள் அவரது பின்பத்தையே கேள்விக்குறியாக்கியிருக்கிறது. இந்த நிலையில்தான் பத்திரிகையாளருடைய இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் விதமாக கேபிஒய் பாலாவும் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த இரண்டு விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். அறம் நாடு என்ற சேனலுக்கு பேட்டி தந்த மூத்த பத்திரிகையாளன் உமாபதி, இந்த தேசத்திற்கும் சரி, நம்முடைய மாநிலத்துக்கும் சரி, வருங்காலத்தில் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நம்பர் 1 நபர் யார் என்றால் அது கேபிஒய் பாலா தான். இன்றைய சூழலில் சர்வதேச அரசியலுடன் முடிச்சு போடக்கூடிய அதிபயங்கர நபர்தான் இந்த பாலா என்று கூறினார். தமிழகத்தில் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த பாலா. ஆரம்பத்திலேயே கஷ்டப்பட்டு பிறகு டிவி சேனலுக்கு வந்தவர். ஆனால் இன்றுள்ள தமிழக அரசியல் கட்சிகளுக்கு ஆபத்தை உருவாக்குவராக உள்ளார். அயன் பாக்ஸ், சைக்கிள் வாங்கி தருவது, வீடு கட்டி தருவது, ஆம்புலன்ஸ் தருவது, இதெல்லாம் பித்தலாட்டம்தான். இங்கு பாலாவை போலவே ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்படியான நபர்களை உருவாக்குகிறார்கள். அதுவும் சோஷியல் மீடியா மூலமாக இவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். இது சர்வதேச அளவில் பிரச்சனைகளை நமக்கு தரக்கூடியது. சர்வதேச அரசியலில் பார்த்தால் தாவைக்கா தலைவர் விஜய் ஒரு அப்பாவி. முதலமைச்சர் சீட்டில் உட்கார்ந்து விட வேண்டும் என்பதை தவிர அது மட்டும்தான் விஜயுடைய ஆசை. ஆந்திராவில் ஹர்ஷா சாய் என்பவரின் காப்பி கேட் தான் இந்த கேபிஒய் பாலா. ஹர்ஷா சாய் ஸ்டைலை காப்பி எடுத்து வளர்ந்தவர் தான் இந்த பாலா. திமுக அரசு 5000 ரூபாய் அனைவருக்கும் தந்தும், எடப்பாடி பழனிசாமி 3000 ரூபாய் தந்தும் எல்லோரிடமும் போய் சேராது. மக்களின் பணத்தை தானே தமிழக அரசு மக்களுக்கே இப்படி உதவித்தொகையாக திருப்பி தருகிறது என்று மக்கள் சொல்லிவிடுவார்கள். ஆனால் வெறும் 5 பேருக்கு 5000 ரூபாய் தருவதை வீடியோ எடுத்து ப்ரமோட் செய்தால் அது மக்களின் கவனத்தை பெறும். சென்டிமெண்ட் இங்கே ஈடுபடும். அதாவது ஒரு ஏழை வீட்டு பையன் தனக்கு வரும் சொற்ப வருமானத்தில் மற்றவர்களுக்கு உதவுகிறாரே என்று பாலா மீது கவனம் குவியும். ஆனால் பாலா என்ன சம்பாதிக்கிறார் என்று யாருக்குமே சரியாக தெரியாது. இன்று பாலா நிறைய சம்பாதிக்கலாம். ஆனால் அன்று விஜய் டிவியில் 25,000க்கு மேல் ஷோவில் தர மாட்டார்கள். அப்படி இருக்கும்போது பிறருக்கு எப்படி வீடு கட்டி தர முடியும்? ஆம்புலன்ஸ் கதைகள் எல்லாமே போலி. அவருக்கு எங்கிருந்து இவ்வளவு உதவிகள் செய்ய பணம் கிடைக்கிறது? அவரே பல பேட்டிகளில் கூறுகிறார், முழுக்க முழுக்க தனது உழைப்பால் திரட்டிய பணத்தை கொண்டுதான் இந்த உதவிகளை செய்து வருகிறேன் என்று கூறுகிறார். அப்படி என்றால் இவர் இதுவரை வழங்கிய ஆம்புலன்ஸ், இருசக்கர வாகனங்களுக்கு எல்லாம் எங்கிருந்து பணம் வந்தது? அவ்வளவு பணம் அவர் சம்பாதித்து விட்டாரா என்ன? அவர் கொடுக்கும் ஆம்புலன்ஸ், இருசக்கர வாகனங்கள் என அனைத்து வாகனத்தின் நம்பர்கள் அனைத்துமே மறைக்கப்பட என்ன காரணம்? எல்லாம் ஏமாற்று வேலை. பாலா இயல்பாகவே நல்லவர்தான். ஆனால் அவரை தங்களுக்கு ஏற்றாறுவாறு மாற்றிக்கொண்டனர் தீய சக்திகள். ஆஸ்பத்திரி எப்படி சொந்தமாக கட்ட முடியும்? இதற்கு எவ்வளவு செலவாகும்? டாக்டர்களுக்கு எப்படி சம்பளம் தர முடியும்? ஷோ செய்து எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? மருத்துவமனை கட்ட முடியும். அந்த மருத்துவமனையை தான் படிப்புக்கு உதவி செய்து இன்று இன்ஜினியராக உள்ளவர் கட்டப்போகிறாராம். ஆரம்பத்தில் பாலா சரியாக தான் இருந்தார். ஒருமுறை அமெரிக்கா சென்றுவிட்டு வந்ததிலிருந்து தான் இந்த போலியான பித்தலாட்டங்கள் ஆரம்பமாகின. இது போன்ற மனித விலையூக்கிகள், ஹியூமன் கேட்டலிஸ்ட், ஆட்சிக்கு எதிராக, அரசியலுக்கு எதிராக வரமாட்டார்கள். மக்களை தூண்டிவிட்டு அவர்களின் சென்டிமெண்ட்டை வைத்தே காய் நகர்த்தி நாட்டையே காலி செய்பவர்கள் அந்நிய சக்திகள். இதெல்லாம் சோஷியல் மீடியா மூலம் மட்டுமே நடக்கும். பாலா தந்திருந்த ஆம்புலன்ஸ்கள் எல்லாமே போலியான நம்பர்கள். இன்சூரன்ஸுகளும் கிடையாது. அந்த ட்ரஸ்ட்டும் போலியானது. அந்த அறக்கட்டளையும் பாலாவுக்கு பின்னால் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை நான் இன்னொரு முறை ஆதாரத்துடன் கூறுகின்றேன். இது போன்ற இருப்பவர்கள் எப்போதுமே ஒரு சென்டிமெண்ட் கதைகளுடனே இருப்பார்கள். அதுபோலதான் பாலாவும். அவர் வழங்கிய ஒரு ஆம்புலன்ஸ் நம்பர் பிளேட்டில் உள்ள நம்பர் ஒரு உயர் ரக காருடைய எண். அப்படி இருக்கும்போது இதிலிருந்தே தெரிய வேண்டும் அது எல்லாமே டுபாக்கூர் வேலை என்று. அவர் வழங்கிய ஆம்புலன்ஸ்களுக்கு இன்சூரன்ஸ் கூட இல்லை.
இப்போது சொந்த செலவில் ஹாஸ்பிட்டல் கட்ட வேண்டும் என்றும் அதில் இலவசமாக மருத்துவம் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ஒரு மருத்துவமனை கட்டுவது என்பது எவ்வளவு பணம் செலவாகும் தெரியுமா? பாலா இது போல சொன்ன பிறகுதான் எனக்கு பாலா மீதே சந்தேகம் வந்தது. அதன் பின்னர் அவரது பின்னணியையும் பின்புலத்தையும் விசாரித்தால் அது எங்கெங்கோ போய் ஒரு நாட்டில் போய் முடிகிறது. பாலாவால் பயன் பெறுபவர்களுக்கு நான் பேசுவதை கேட்கும்போது கோபம் வரலாம். ஆனால் யாரோ ஒரு சிலருக்கு உதவி செய்துள்ளார் என்பதற்காக இந்த நாட்டை பலிகடாவாக்க மாற்ற முடியாது. பாலா நல்ல பையன்தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பாலாவை வைத்து மிகப்பெரிய சதி வேலைகளை திட்டமிட்டு வருகிறார்கள். அதை நாம் தடுக்க வேண்டும். 4 பேருக்கு உதவி செய்வது நல்ல விஷயம்தான். ஆனால் இந்த நாடு ரொம்ப முக்கியம். இதே கேபிஐ பாலா லோக்கல் அரசியலுக்குள் சேர்ந்து ஏதாவது ஒரு கட்சியில் இணைந்தால் சந்தோஷம்தான். ஆனால் அந்நிய சக்திகளுக்கு கைக்கூலியாக இருப்பதை ஏற்க முடியாது. ஏழைகளை வைத்து புரட்சியை உருவாக்கி அதை வைத்து ஆட்சியையும் கலைத்துவிட்டு அந்நிய சக்தியின் கைக்கூலியை இந்தியாவில் உட்கார வைத்து விடுவார்கள். எனவே தமிழக அரசும் விழிப்பாக இருக்க வேண்டும் என அந்த பேட்டியில் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த பேட்டியானது சமூக ஊடகங்களில் வைரலாகி பாலாவின் சமூக சேவைகளை பாராட்டி வந்த ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பாலாவின் உதவிகள் குறித்து பரவும் விமர்சனங்கள் அவரது பின்பத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளன. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக கேபிஐ பாலா தற்போது வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். தனது வீடியோவில் அவர் கூறியிருப்பது என்னவென்றால், ஆம்புலன்ஸ் நம்பர் பிளேட்டில் ஒரு சிறிய எழுத்துப்பிழை இருந்தது உண்மை. அதை உடனே கண்டறிந்து மற்றொரு ஆம்புலன்ஸை வழங்கிவிட்டேன். இந்த ஆம்புலன்ஸ்கள் மூலம் பல குழந்தைகளின் உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன. ஆனால் இந்த நல்ல செயல்களை யாரும் பேசுவதில்லை என்றும் கூறினார். அவர் தனது காரை சொந்த உழைப்பில் வாங்கியதாகவும் அது போலியான எண்ணுடன் இல்லை என்றும் தெளிவுபடுத்தினார். நான் ஒரே ஒரு படத்தில்தான் நடித்தேன். அதற்காக இவ்வளவு வன்மத்துடன் விமர்சிப்பவர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்றும் உருக்கமாக பகிர்ந்தார். என்னை சர்வதேச கைக்கூலி என்கிறார்கள். ஆனால் நானோ ஒரு தினக்கூலி. கலக்கப்போவது யாரு? நிகழ்ச்சி தொகுப்பு, விளம்பரங்கள், இன்ஸ்டாகிராம் ப்ரமோஷன், வெளிநாட்டு நிகழ்ச்சி மூலமாக சம்பாதித்த பணத்தில் மட்டுமே நான் உதவிகளை செய்கின்றேன். வெளிநாட்டு பணம் என்று எதுவும் இல்லை. என்னிடம் அறக்கட்டளையும் இல்லை. மக்களிடம் நிதி திரட்டுவதும் நான் இல்லை என்று பாலா விளக்கமளித்துள்ளார். எனக்கு யூடியூப் சேனல் கூட இல்லை. இன்ஸ்டாகிராமில் மட்டுமே நான் பதிவிடுகிறேன். அதில் பணம் இல்லை என்று கூறினார். பாலா தனது கிளினிக் திட்டம் குறித்து பேசுகையில், பெரிய மருத்துவமனை கட்டுவதாக நான் சொல்லவே இல்லை. வீடு கட்ட வாங்கிய 1/2 கிரவுண்டு நிலத்தில் அமுதவாணனிடம் மேலும் 1/4 கிரவுண்டை வாங்கி ஒரு சிறிய கிளினிக் தான் நான் கட்டுகிறேன். ஒரு நாள் கூலி 850 ரூபாய். ஆனால் சிகிச்சைக்கோ 1200 ரூபாய் செலவாகிறது. எனவே எங்கள் பகுதியில் கிளினிக் தேவை. இதற்கு செவிலியர், மருத்துவர், பராமரிப்பு செலவுகளை எனது நிகழ்ச்சி வருமானத்தில் நான் செலவிடுவேன் எனவும் அவர் கூறினார். அதனைத் தொடர்ந்து மக்கள் எனக்கு துணையாக இருக்கும் வரை எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் சேவையை நான் நிறுத்த மாட்டேன். இந்த வீடியோவை வெளியிடுவதற்கு காரணம் என்னை பார்த்து உதவி செய்யும் மற்றவர்கள் பயப்படக்கூடாது என்பதற்காகவே என்று பாலா அந்த வீடியோவில் தெளிவாக கூறியிருக்கிறார்.